இரவோடு இரவாக டெல்லிக்கு போகிறாங்க. இவர் தனியாக போயிட்டு வந்திருக்காரு. இரவு போயிட்டு காலையிலே திரும்பி வந்துடுறாங்க. எதுக்காக? இவங்கெல்லாம் இடி ரைடு முடிஞ்ச உடனே டெல்லிக்கு பறக்கிறாங்க. ஆளும் ஆட்சியில் இருக்க, மத்திய ஆட்சியில் இருக்க ஒன்றிய அரசின் முக்கியமான புள்ளிகளை சந்தித்து பேரம் பேசி தப்புவிப்பதற்கான வேலையை ரொம்ப எளிதாக்கி இருக்காங்க திமுக அரசோ டாஸ்மாகும். அதாவது எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்ற மாதிரி இந்த 3 பேர் மேல மட்டும் கையை வைக்காதீங்க. இந்த 3 பேர்னா இந்த 3 பேர் தான் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சவங்க. இப்போ இவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணாலே அவங்க அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்து பல உரையாடல்கள், உதயநிதி சம்மந்தப்பட்ட உதயநிதியே பேசிய உரையாடல்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்றாங்க. ஸோ அதனால தான் இந்த 3 அதிகாரிகளை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்கள விசாரணைக்கு அனுப்பிச்சா நமக்கு கடைசியில் அது எங்கே போய் நீளும், ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு வந்துடும்ன்றதால தான் உளவுத்துறை விஜய் பனையூர் அலுவலகத்திலே டென்ட் அடிச்சுட்டு அவர் வீட்டு முன்னால் டென்ட் அடிச்சுட்டு விஜய் எங்கே போகிறாரு, யார் அவரை பார்க்க போகிறாங்க. ஸோ காவல்துறைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையை கொடுக்கணுங்க. இந்த ஃப்ராடு நடக்கிறதே தலைமை குடும்பத்துக்காகத்தான். இல்லைன்னா செந்தில் பாலாஜி ஏங்க வர்ற வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்காமல் உட்காந்துட்டு இருந்தார், காத்துட்டு இருந்தார். அவர் டோட்டலி ஒன்று திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் செந்தில் பாலாஜி. ஏன் சார் அவர்கிட்ட ஏதாவது ரகசியம் ஏதாவது இருக்கா? ரகசியம் இருக்குதான்னு தெரியாது, வருமானம் இருக்குது இல்லை. அவர் மூலமாக இன்னைக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் இந்த இடி ரிலேட்டபிளான விஷயத்துக்கு டாஸ்மாக் தரப்புலேருந்து ஒரு மனு கொடுக்கப்பட்டுச்சு. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை எதிராக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள். மாநில அரசு அனுமதியின்றி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நடவடிக்கையை எடுக்க தடை விதிக்க வேண்டும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும், சோதனையில் ஆவணங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததை சட்டவிரோதம் என அறிவிக்கவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த விஷயம் அதாவது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசும் அதன் நிறுவனமான டாஸ்மாக்கும் சேர்ந்து ஜாயிண்ட்லி செப்பரேட்டாகவும் டாஸ்மாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 3க்கு மேற்பட்ட மனுக்கள் சமீபத்தில் டாஸ்மாக் நிறுவன தலைமையகத்து முன்னால் அதுக்குள்ளே நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தின அந்த சோதனை, அது சம்பந்தமாக வந்த செய்திகள், இதன் காரணமாக நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதை எதிர்த்து. அப்போ இதில் என்ன அடிப்படையாக தெரியுதுன்னு சொன்னால், எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு தான் இவ்வளோ நாளாக திமுககாரங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் எந்த ஆதாரமும் இல்லாமல் சகட்டு மேனிக்கு பண்ணுறாங்க அப்படின்லாம் அமலாக்கத்துறை அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் முறைப்படி சரியாக தான் நடந்துருக்குதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்சர்வ் பண்ணேன், துரைமுருகன் அவர் மகன் வீட்டில் எல்லாத்தையும் ரெய்டு நடந்த போதும் சரி, இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த மாதிரி கரூரில் அதை சுற்றி நடந்த ரெய்டு நடந்த இரவோடு இரவாக டெல்லிக்கு போகிறாங்க. துரைமுருகனும் போனார், ஜெகத் ரட்சகனோடு போனார், இவர் தனியாக போயிட்டு வந்திருக்காரு. இரவு போயிட்டு காலையிலே திரும்பி வந்துடுறாங்க. இப்போ நான் கூட ட்விட்டரில் வேடிக்கையாக கேட்டிருந்தேன், ஏன்னா அங்கே ஏதாவது டெல்லியில் ராத்திரியில் மந்திரங்கந்திரம் பண்ணி பூஜை பண்ணி தாயத்து ஏதாவது கொடுக்குறாங்களா, எதுக்காக இவங்கெல்லாம் இடி ரைடு முடிஞ்ச உடனே டெல்லிக்கு பறக்கிறாங்க? அன்னைக்கு அந்த இப்போ இரவில் என்ன தான் நடக்குது? இல்லை, அங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வழக்கறிஞர்களை சந்திக்க போவோம். வழக்கறிஞர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தொலைபேசி இருக்குது, எவ்வளோ உபகரணங்கள் இருக்குது, ஆன்லைனில் பேசலாம், ஆளுக்கு வீடியோ காலில் பேசலாம். ஆனால் இரவோடு இரவாக ஓடி போயிட்டு இவங்க வழக்கறிஞர்களை சந்தித்தோம், காலையில் விடிகாலையில் வந்துட்டோன்றது நம்பும்படியாக இல்லை. அதாவது ஆளும் ஆட்சியில் இருக்க, மத்திய ஆட்சியில் இருக்க ஒன்றிய அரசின் முக்கியமான புள்ளிகளை
சந்தித்து பேரம் பேசி தப்புவிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ண தான் போயிட்டு வராங்க. இவங்களுடைய இதே வந்துங்க, இப்போ மோடியை இவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க, அமித்ஷாவை கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் நம்ம ராஜ்நாத் சிங்கை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ராஜ்நாத் சிங்கும் திமுகவை கலைஞரை புகழ்வார். சார் இந்த இடத்துல ஏன் இரவுல தான் போய் வழக்கறிஞரை சந்திக்க வேணுமா? பகல்லே இருப்பாங்களா அவங்க? அதைத்தாங்க ஏங்க போகணும், டெல்லிக்கு போக வேண்டியதே இல்லையே. நான் அது உங்களுக்கு மேலே போகிறேன். நேரில் போய் சந்திக்கவே வேணாம், வா வீடியோ காலில் பேசலாம், ஃபேஸ் டைம் இருக்குது ஆப்பிளில் இருந்தால். இந்த ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ திமுகவினுடைய முக்கியமான ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாரும் வந்து டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. இப்போ இடி வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து 1000 கோடி. இதில் பல விதமான பணங்கள் வந்து கமிஷன் ரிலேட்டடாகவே வந்து உதயநிதி அவர்கள் வரைக்கும் கூட வந்து போயிருக்கும் அப்படின்ட்டு வந்து. உதயநிதி வரைக்கும் இல்லைங்க. அமுலாக்க பிரிவு எப்போ ஒரு வழக்கில் தலையிட முடியும்னு சொன்னால், அது அந்த அந்த குற்றம் பொருளாதார குற்றம் நிகழ்ந்திருக்கணும். அந்த பொருளாதார குற்றம் என்பது கருப்பு பணத்தை வெளுக்கிற மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அது சம்பந்தமாக ஏற்கனவே அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவாயிருக்கணும். இந்த 3 ப்ரீ கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த வழக்கில் சோதனை போட முடியும், தலையிட முடியும். அப்போ இன்றைக்கி இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-41 எஃப்ஐஆர் ஏற்கனவே பதிவாயிருக்கு. பல காலகட்டங்களில் ஒரு 34 வழக்குகள் வந்து அநேகமாக எடப்பாடி ஆட்சியின் போது பதிவாயிருக்கு. டிஏவிசி இருக்கு இல்லையா, டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ், அது மாதிரி வந்து இந்த திமுக ஆட்சியிலையும் ஒரு அது நடைமுறை, அதாவது ஜென்ரலாக நடக்கிறது. டாஸ்மார்க்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, கல்லால் இருக்கிற பணத்துக்கும் கணக்கும் சரியாக இருக்குதா, சரக்குகள் ஸ்டாக் ரிஜிஸ்டரில் இருக்கிறது சரியாக இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மாநில அரசு நிறுவனமாச்சு அது. அப்போ அந்த மாதிரி சில எஃப்ஐஆர்கள் போட்டாங்க, ஆனால் அது மேலே நடவடிக்கை இல்லை. இப்போ இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் வராங்க. அப்போ மணி லாண்ட்ரிங் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கருப்பு பணத்தை வெளுக்கிறது. கருப்பு பணத்தை இப்போ உங்களுக்கு தெரியும், முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அவரை பற்றி ஒரு காணொளி வந்தப்போ அதை அவர் மறுத்துட்டு, ஆனால் அதில் இருக்கிற விஷயங்களை வந்து அவர் மறுக்கலை. ஒரு 30,000 கோடி ரூபாய் அன்அக்கௌண்டட் மணியை அவங்க தாத்தா வாழ்நாள் பூரா சேர்க்காத பணத்தை இந்த 2 பயலுக சேர்த்துட்டானுங்கன்னார். அவர் இந்த 2 பயலுகன்னு சொன்ன யாருன்னா, அந்த கேட்டவங்களுக்கு தெரியும், சபரீசன் மாப்பிள்ளை, ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை, ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், இந்த 2 பேர் தான் அவர் சொல்கிறார். அப்போது ஒரு கருப்பை வெள்ளையாக்கணுன்னா அதுக்கு ஒரு ஏதாவது உபகரணம் வேணும் இல்லை. அழுக்கு துணியை வந்து நம்ம வெளுத்து போடணுன்னா வாஷிங் மிஷின் வேணும், நிர்மா ரின் பவுடர்லாம் வேணும் இல்லை. அதுதான் ரியல் எஸ்டேட் அண்டு சினிமா. சார் இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களா ரியல் எஸ்டேட் சினிமான்ட்டு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, சட்டத்துறை அமைச்சர் எல் ரகுபதி அவர்கள் வந்து எல்லாம் குற்றம் சாட்டுறீங்க, ஓகே ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் காட்டுங்க, எல்லாம் காட்டிட்டு எங்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு வைங்க. ஒன்றுமே இல்லாமல் இடி அறிவித்த அந்த 1000 கோடி அதை மட்டுமே வச்சுட்டு எங்கள் மேலே இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போது திமுக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலே சுமத்திய குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார், முறைகேடுகள், இதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொண்டு வந்து முதல்ல பொதுவெளியில் வச்சு அப்புறம்தான் குற்றச்சாட்டு சொன்னாங்களா? இதெல்லாம் வந்துங்க நகைப்புக்குரியது. அவர் ஏதோ புதுசாக பேசுகிறாரு ரகுபதி. எம்ஜிஆரை பற்றி, ஏன் ராஜீவ் காந்தியை பற்றி தெருக்கு தெரு போஃபார் பீரங்கியை வச்சவங்களாச்ச திமுகவினர். போஃபார் பீரங்கி ஊழல்னு சொல்லிட்டு தெருக்கு தெரு கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு பீரங்கியை வச்சார பொம்மையை, காங்கிரஸ் மேலே அவ்வளோ அவதூறு பண்ணாங்களே. இன்றைக்கி ஏதாவது ஒரு சார்ஜாவது அது ப்ரூவ் ஆகிருக்கா? ராகுல் காந்தி என்ன அளவுக்கு சொன்னாங்க? ஸோ அதாவது எதிர்க்கட்சி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களோ குற்றம் சொல்லுவாங்க, அதை நிரூபிக்க வேண்டியது தான் நிரபராதி, இதில் குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது சம்மந்தப்பட்டவங்க தான். அதுக்கு தான் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இவர் வந்து ரகுபதி சொல்கிறது எப்படின்னா, எல்லாத்தையும் இவர் அரசாங்கம் வச்சிக்கிட்டு இருப்பார், இவர் கையில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இருக்கும், இவர் வந்து எதையும் நிரூபிக்க மாட்டார். புகார் கொடுக்குற மக்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவன் நிரூபிக்கணுமா? போன ஆட்சியில் எடப்பாடி மேலே வச்சாங்களே,
8 வழி சாலை திட்டம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இவங்க காட்டினாங்களா? இல்லை, இப்போ சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக விளக்கமாக பதிலளிக்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்கள். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து பதில் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த லாவணி கச்சேரியை வந்து கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு புளிச்சிடுச்சுங்க காது. சார் 67லேருந்து இதே தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டால் உங்கள் ஆட்சியில் என்ன இருந்தது, இவங்களை கேட்டால் உங்கள் ஆட்சியில் என்ன இருந்தது. சார் இந்த ஒரு இடத்துல அவர் தான் சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது மோசமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லி என்னங்க கண்காணிச்சிட்டு வராரு? 2 நாளைக்கு முன்னால் ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டரு திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் வந்து பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது ஏதோ அதுக்கு முன்னால் ஒருத்தரை வந்து ஒரு சமூக ஆர்வலர் மதுரைக்கு பக்கத்தில், அவர் புதுக்கோட்டை பக்கத்தில், அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்போ இந்த ஜாகிர் ஹுசேன் கொலை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு காணொலியே போட்டிருக்காரு. அதாவது என்ன அந்த அதிகாரி, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி போட்டிருக்காருன்னா, என்னை கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு 21 பேர் சுற்றின்னு இருக்காங்க, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை கொலை செய்யலாம், மரணம் அடையலாம், அதனால் சாக போகிறவன் எதை வேணாலும் பேசலாம், ஆனால் நான் உண்மையை தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு காணொலி போட்டிருக்காரு. இப்போ இந்த காணொலி ஒரு போலீஸ் நிலையத்தில் சேவை பண்ண ஒரு அதிகாரி ஓய்வு பெற்றிருக்கிறாரு. ஸ்டாலினுடைய செக்யூரிட்டியில் இருந்தவர், அவர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய செக்யூரிட்டியில் இருந்த ஒரு அதிகாரியா. இப்போ அவர் வந்து இன்றைக்கி இப்படி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து போன ஆட்சியை விட நல்லா இருந்தது. அப்படி போன ஆட்சியில் 39 கொலைகள் நடந்தன, எங்கள் ஆட்சியில் 37 தான் இருந்திருக்குதுன்னா என்னங்க இதெல்லாம்? ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட். போலீஸ் துறையை கையில் வச்சுட்டு இருக்கிற ஸ்டாலினால் காவல்துறையை சரியாக நிர்வகிக்க முடியலன்றது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடுச்சு. எத்தனை வழக்குகள், எத்தனை கொலைகள், பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டப்பகலில் ஈரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி பிணையில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஜான்னு நினைக்கிறேன், போலீஸில் வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு மனைவியோடு திரும்பி இருக்கார். திரும்பும் வழியில் அவரை வெட்டி, அதான் நேஷ்னல் ஹைவேல அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி கண் முன்னாலேயே. அப்போ இது என்ன சட்டம் ஒழுங்கு? என்ன உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதாங்க. உளவுத்துறை வந்து விஜய் பனையூர் அலுவலகத்திலே டென்ட் அடிச்சுட்டு, அவர் வீட்டு முன்னால் டென்ட் அடிச்சுட்டு விஜய் எங்கே போகிறாரு, யார் அவரை பார்க்க போகிறாங்க. இப்போ காவல்துறைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையை கொடுக்கணுங்க. அதை நீங்கள் உங்கள் அரசியல் எதிரிகளை உளவு பார்க்கறது, அரசியல் காரணங்களுக்காக உளவு பார்க்குற வேலைக்கு பயன்படுத்தினா இப்படி தான் ஆகும். இப்போது அந்த ஈடியில் அந்த 1000 கோடி ரூபாய் பணம் ரிலேட்டபிளான விஷயம் இருக்குது. 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் முழுமையான ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்னும் அவங்க ஆவணத்தெல்லாம் வெரிஃபை பண்ணாங்கன்னா அது 50,000 கோடி ஆகலாம், லட்சம் கோடி ஆகலாம். இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த பணம் ஒரு தலைமை குடும்பத்துக்கும் போயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப, அதாவது இந்த ஃப்ராடு நடக்கிறதே வந்து தலைமை குடும்பத்துக்காகத்தான். இல்லைன்னா செந்தில் பாலாஜி ஏங்க வந்து வர்ற வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்காமல் உட்காந்துட்டு இருந்தார், காத்துட்டு இருந்தார். அதே போல் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஏதோ செந்தில் பாலாஜி விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு சிறைக்கு வரா மாதிரி, சிறையிலேருந்து வெளியே வரா மாதிரி பொன்முடி சீனியர் மினிஸ்டர்களெல்லாம் அனுப்பிச்சு வரவேற்று ஜெயிலில் அவர் வந்து அடுத்த நாள்னு நினைக்கிறேன் அதே துறை மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆய்வு. என்னங்க இது? அதாவது வந்து ஒரு மாற்றம் கூட பண்ணலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து டோட்டலி ஒன்று திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் செந்தில் பாலாஜி. ஏன் சார் அவர்கிட்ட ஏதாவது ரகசியம் ஏதாவது இருக்கா? ரகசியம் இருக்குதான்னு தெரியாது, வருமானம் இருக்குது இல்லை. அவர் மூலமாக இன்றைக்கி வந்து பல ஆயிரம், அதான் சொன்னார் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது, 30,000 கோடி ஒரு சில மாதங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே சம்பாரிச்சிட்டாங்கன்னா இப்போ 4 வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க? அப்போ இவ்வளோ சம்பாரித்து கொடுக்குற
இதுக்கு ஒரு வழி பண்ணி இருக்கிற விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுறவங்க தானே. இப்போ டாஸ்மாக் ஊழல்ன்றது வந்துங்க, இன்றைக்கி நீங்கள் அந்த மனுவை பற்றி சொன்னீங்களே, டாஸ்மாக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இடி வந்து எந்த விசாரணையும் எங்கள் ஊழியர்கள் அதிகாரிகள் மேலே பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து இது சட்டவிரோதம்னு அறிவிக்கணும். எதை? இந்த சோதனை, இந்த கைப்பற்றுதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாநில அரசின் அனுமதி பெறாமல் நடந்த இந்த சோதனை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது என்பதால் இதை சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். நம்ம நாட்டில் கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம் என்பது திருட்டையும் மோசடியும் கொள்ளையும் மறைப்பதற்கு வரைக்கும் போகுது. இதுதான் திராவிட மாடல். அதனால் இன்றைக்கி வந்துங்க, அந்த மனுவில் நான் படித்ததில் 3 அதிகாரிகள் பேர் வருது. இன்றைக்கி மேனேஜிங் டைரக்டர் டாஸ்மாக்காக இருக்கிற விசாகன், ஐஏஎஸ், ஃபார்மர் ஐஏஎஸ் நினைக்கிறேன், அவர் வீட்லேயும் நடந்தது ரெய்டு. விசாகன், அப்புறம் ஒருத்தர் இயக்குனர் நினைக்கிறேன் சங்கீதா, அப்புறம் ஒருத்தர் ஜோதி சங்கர். இந்த 3 பேர் பெயர் குறிப்பிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்து பேப்பரில் வந்துருக்கு. இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கிற தகவல் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 பேர் தான் இந்த மோசடிக்கு மைய கன்னிகள். இவங்களை பிடிச்சா, இவங்களை விசாரித்தா எல்லாம் கிளி போல் சொல்லிடுவாங்கன்ற பயத்தால் தான் இன்றைக்கி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த மனுக்கள்லாம் போட்டிருக்காங்க. அதாவது விசாரணையே பண்ணக்கூடாதான், துன்புறுத்தக்கூடாதான். என்னங்க ஒரு நியாயம்? அவங்க சொல்கிற கணக்குப்படி வச்சுங்க, 1000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் 500 ரூபாய் திருடின எப்படி டீல் பண்ணுறீங்க? 5 லட்சம் ரூபாய் வழிப்பறி பண்ணுறவனை எப்படி டீல் பண்ணுறீங்க? 5 கோடி பேங்க் ஃப்ராட் பண்ணுறவனை எப்படி டீல் பண்ணுறீங்க? அப்போ 1000 கோடி இந்த நாட்டின் மாநிலத்தின் வருவாயை ஆட்டையை போட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டில் ஆளாகிறவங்கள விசாரிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னா மயில் இறகு வச்சு விசிறணுமா? அப்போ இந்த 3 பேர் தான் இவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அமலாக்கத்துறைக்கு வேலையை ரொம்ப எளிதாக்கி இருக்காங்க திமுக அரசும் டாஸ்மாக்கும். அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லைன்ற மாதிரி இந்த 3 பேர் மேலே மட்டும் கையை வைக்காதீங்க. இந்த 3 பேர்னா இந்த 3 பேர் தான் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சவங்க. இப்போ இவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணாலே அவங்க கிளி போல் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. மேலிடத்து உத்தரவு, மேலேருந்து சொன்னாங்க, நாங்கள் செஞ்சோம். அப்போ எல்லாம் வசமாக சிக்குவாங்க. எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இந்த விசாகன் இருக்கார் இல்லையா, மேனேஜிங் டைரக்டர், அந்த ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்து பல உரையாடல்கள், உதயநிதி சம்மந்தப்பட்ட உதயநிதியே பேசிய உரையாடல்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்றாங்க. ஸோ அதனால தான் இந்த 3 அதிகாரிகளை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்கள விசாரணைக்கு அனுப்பிச்சா நமக்கு வந்து கடைசியில் அது எங்கே போய் நீளும், ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு வந்துடும்ன்றதால தான் இன்றைக்கி ரொம்ப பதட்டத்தோடு, மடியில் கனமில்லை, எங்களுக்கு வழியில் பயமில்லை, ஆதாரம் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் பயப்பில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஏன் திடீர்னு 4 மனுவை போட்டிருக்காங்க? அதனால் வந்துங்க, குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்குங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கு வெரி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பொலிட்டீஷியன்ஸை விட இவன் 5 வருஷம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு அரசாங்க அதிகாரி 58 வயசோ 60 வயசு வரைக்கும் சேவை பண்ணணும். அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்க மக்கள் நலனில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நிர்வாகம் பண்ணமே தவிர, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சிக்கு வர்றவன் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவன் கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணாங்கன்னா, அதாவது கொலை செய்தவனிட கொலைக்கு உடந்தையாக இருந்தவனுக்கு தான் நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கும். அதுபோல் இந்த இப்படிப்பட்ட அதிகாரிகள், பிளேயபிள் ஆஃபீஸர், முதுகெலும்பு இல்லாத சுயநலம் மிக்க, அப்போ அவங்களுக்கும் லாபம் இருந்திருக்கும், அவங்களுக்கும் கமிஷன் அடிச்சிருப்பாங்க, பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க. அதனால் கடும் தண்டனையை நீதிமன்றம் வந்துட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு தான் கொடுக்கணும், அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் தான். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.